வணக்கம். இப்போது நாம் இந்த மாத ராசி பலன் வரிசையில் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2024 அன்று ஞாயிற்றுக்கிழமையில் இந்த சித்திரை துவங்குகிறது. இப்போது இந்த ராசி மகர ராசியை இப்போது நாம் பார்ப்போம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் சரம் ராசி, மண் ராசி, இரட்டை ராசி என்று சொல்லக்கூடியது தான் இந்த மகரம். மகரம் என்பது ஆடு. இந்த ஆடு என்பது ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க, நிதானமாக, அதாவது பொறுமை நிதானமாக இருப்பாங்க, பிடிவாதமாக இருப்பாங்க, கஞ்சத்தனமாக இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பொதுவாக சில விஷயம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. விடாப்பிடிவாக பிடிவாதமாக செயல்பட்டு நான் செய்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி, அதாவது முன்னின்று இதை வழிநடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு மகர ராசி அன்பர்கள் தான். அரசியல், செல்வாக்கு, இந்த வக்கீல், இந்த மாதிரி கோர்ட்டு, வழக்கு, கேஸு, பிரச்சனைகள், இதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக, சட்ட மேதைகள், இதுக்குண்டான ஒரு அமைப்பு, இதெல்லாம் நிறையா இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மகர ராசி அன்பர்கள் தான் இருப்பார்கள். சட்ட மேதைகள் இருப்பார்கள். அதே மாதிரி ஒரு விஷயத்தை மேப்பு, அதே மாதிரி திட்டமிடுபவர்கள், மண், மன, பூமி, பொலிட்டிக்கல், அரசியலில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் அதிகமாக, இந்த சட்டங்கள், சீர்திருத்தம், சட்டங்கள், படிப்பு, இதுக்குண்டான ஒரு அமைப்பு, இதெல்லாம் நிறையா இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மகர ராசி அப்படிங்கிறது நிதானமாக, பொறுமையாக, நான் எனது அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தோடு, தன்னலத்தோடு, சுயநலத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் போராடி 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 ஆனால் ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கு இந்த 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 பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க தோணும். ஆனால் அது அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு தான் அமைதியாக உட்காந்துருக்கும், சைலண்டாக உட்காந்துருக்கிற மாதிரி ஆக்ஷன் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காரியவாதிகள்னே சொல்லலாம். 90% அவர்கள் எல்லாம் காரியவாதிகளாக இருப்பார்கள். ஆனால் போராடுவார்கள், வெற்றி கிடைக்க போராடுவார்கள், விடை தெரியாமல், வேகத்தை அதிகமாக, வேகம், ஒரு வேலைக்கு 2 வேலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் வேகம் முடிச்சு போடுவாங்க. டக்குன்னு கொஞ்சம் வேகமாக போய் அப்போ ஆகா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறதா கொஞ்சம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர்கள். உத்திராடம் கொஞ்சம் வேகம் அதிகமாக. திருவோணம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கம், அப்படின்னா புரிந்து கொள்ளுதல், ஈர்ந்து கொள்ளுதல், இதுக்குண்டான அமைப்பு. அவிட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய், வேகம், கோபம், வீரியம், பிடிவாதம், நொரண்டு, அகராதி, இப்படியெல்லாம் நிறையா சொல்லிட்டே போகிறோம். இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாம் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ளது. அவிட்டம், நான் எடுத்தது தான் லட்சியம், நான் செய்கிறது தான் கரெக்டு, எனது தான் கரெக்டு. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சிங்கம் தான் இருக்கணும், 2 சிங்கம் இருக்கக்கூடாது, நான் சொல்கிறது தான் கேட்கணும். அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடியது சட்ட மேதைகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஆகவர்கள் அடிமை அல்ல, அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு நபர்கள். நான் எனது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதை நோக்கி பயணம் செய்யக்கூடிய நபர்கள் தான் இவர்கள் எல்லாம். ஆனால் இவர்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானமாக, பொறுமையாக, கொஞ்சம் அந்த வேகத்தை, கொஞ்சம் சீரிய ஒரு வேகத்தை கொஞ்சம் அதிவேகத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் செய்து சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாகும். சரி, இப்போ இந்த மகரத்திற்கு மகரத்தில் வாக்குஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் சனியும் செவ்வாயும், சொந்த வீட்டில் சனி உட்காந்துருக்கிறது வாக்குஸ்தானம், தனஸ்தானம். சொன்னது நடக்கும், சொன்னது பலிக்கும். ஆக அது ஒரு வேத வாக்காக, நான் வாக்குறுதி கொடுத்து விட்டேன், இதை காப்பாற்றி ஆக, நான் சொல்லிட்டேன்பா செஞ்சிடலாம், கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வாக்கில் சனி உட்காந்துருக்குது. நாக்கில் சனி, வாக்கில் சனி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். அது 2ஆம் இடம். 2ஆம் இடங்கிறது தான் வாக்கு. அந்த வாக்கு 2ஆம் இடம், வாக்கில் சனி அப்படிங்கிறது அது அமைஞ்சிருக்குது மகர ராசி அன்பர்களுக்கு. இப்போ 2ஆம் இடம், அடுத்தது குடும்பம், சந்தோஷம், கலைநயமானது, அதே மாதிரி ஒரு திட்டமிடுதல், இது எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். 3ஆம் இடம் வீரியம், தைரியம், திட்டமிடுதல், போர்க்களம், யுத்தி, கையாளுவது, ஓடிக்கொண்டே இருப்பது,
பாத்திரலாம் ஒரு கை அப்படிங்கிற விடாமுயற்சி, இது எல்லாம் சொல்லலாம். 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடம், சகோதர ஸ்தானமாகி 3ஆம் இடம். இப்போ இது வந்து 3ல் வந்து ராகு சுக்கிரன் புதன் வந்து 3ல் வந்து மகர ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது வந்து வெளிநாடு போகிறது, வெளியில் அமையிறது, வேலை தொழில் கல்வி இதுக்குண்டான ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து வரன் அமைவது அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது வரன் அமைவது அப்போ கடல் ஓரம், ஆத்தோரம், குளத்தோரம், அப்போ இந்த மாதிரி ஒரு கோயில் குளம், இந்த அடிப்படையில் பக்கத்தால் ஏதாவது வந்து பெண் அமைகிறது. ஆணாக இருந்தால் அதுக்கு பெண் அமைகிற ஒரு இடம். அப்படி பெண்ணாக இருந்தால் அதுக்கு ஆண், அதாவது அந்த பெண் போகக்கூடிய ஒரு இடம். இந்த மாதிரி கடல் சார்ந்து ஆறு சார்ந்து ஒரு தொலைதூரம் புதிய சொந்தம், இது கனெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த சித்திரை தொட்டு ஆக மே ஜூன் ஜூலை இப்படி ஒரு காலகட்டத்தில், ஏப்ரல் மே இந்த காலகட்டத்தில் ஒரு சுபகாரி நிகழ்ச்சி சுப வாய்ப்புகள் எல்லாம் அனுகூலமாகும். அந்த அமைப்பு இருக்கும். அது 5 குடைய சுக்கிரன் வந்து ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா ராகோடு இது வரைக்கும் குழந்தை பாக்கியத்தில் இது வரைக்கும் வந்து நிற்கலிங்க, தடை அபாசன் ஆகிறது இல்லது தங்க தடையாகி கொண்டு இருக்கிறது சில விஷயங்கள் எல்லாம், அந்த தடைகள் எல்லாம் அகலும். முன்னோர்களுடைய கர்மா எடையுது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ஆக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது வந்து கர்மா எடைவது. கர்மாங்கிறது எல்லா மனுஷாலும் கர்மாவை வந்து கடந்து தான் வர வேண்டும். ஒரு கர்மா என்பது ஒரு மனிதன் வந்து கடந்தாக வேண்டும், கடந்தே ஆக வேண்டும் என்பது தான் விதி. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அதுதான் விதி. விதி வேறு, மதி வேறு, விதி வேறு, கடவுள் வேறு, ஆண்டவன் வேறு. ஆக இதெல்லாம் வந்து புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த மகர ராசி என்பவர்கள் நிச்சயமாக தெரியும். இருந்தாலும் இவர்களும் ஒரு விதமான பார்த்தீங்கன்னா பயணிப்பவர்கள் தான் இவர்கள். ஏன்னா வந்து இது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒரு பள்ளிக்கூடமோ அல்லது ஒரு கலைக்கூடமோ ஒரு டெக்னிக்கல் லைனு மெக்கானிக்கல் லைனு இதுக்குண்டான ஒரு ஆர்ட்ஸ் மைண்டு உள்ள நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இவர்கள் எல்லாம். அதனால் வந்து எந்த ஒரு இப்போ பொலிட்டிக்கலில் கூட பார்த்தீங்கன்னா ரைட்டு இப்போ இந்த தரம் வந்து நான் ஓகே பண்ணிடுவோன்னா வின் பண்ணிடுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடலாம். வின் பண்ணிடக்கூடிய ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இனி நடக்கப் போகிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அரசியல்வாதிகள் வெற்றி பெறலாம். கல்வியில் தடைகள் அகலலாம். ஆக நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். ஆக பள்ளி மாணவ பருவத்தில் பள்ளி மாணவ மாணவிகள்லாம் அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்போ எழுதிய இந்த படிப்பு +2 அல்லது எழுதுகின்ற இப்போது போய்கொண்டிருக்கின்ற எழுதுகின்ற இந்த 10வது வகுப்பு மாணவ மாணவியர்களும் நீங்கள் நிச்சயமாக நல்ல தேர்ச்சி பெறுவீர்கள். முடிந்தளவு இறை உங்கள் மனதில் உள்ளது, உங்கள் மனதில் இறையை சேமித்து வைத்துள்ளீர்கள். உங்களிடையே உங்கள் மனதில் இறை உள்ளது. அதனால் வந்து எங்கும் தேடி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனோ திருப்திக்காகத்தான் நாம் கோயில் குளம் இந்த வழிபாடு தலங்களை எல்லாம் நம் முன்னோர்கள் வைத்துள்ளார்கள். இதுதான் உண்மை உண்மை உண்மை. ஆனால் இறை நம் மனதில் உள்ளது. அதனால் இதை சீரெடுத்து பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த மகர ராசி அன்பர்கள் மாணவ மாணவர்களே, அதை நீங்கள் நேர்கொண்டு உட்காந்து ஒரு இதை எடுத்துட்டிங்கன்னா, ஒரு கொஷின் பேப்பர் எடுத்திங்கன்னா வாங்கின உடனே எழுதாதீங்க. வாங்கி கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே மைண்டுக்குள்ளே அப்படியே ஓடட்டிங்கன்னு வச்சுக்கலாம். அந்த சிந்தனைகள் சிறகடித்து பறக்கும். இந்த முக்கியமான கேள்விகள்லாம் மனப்பாடமாக இதெல்லாம் அதான் டிக்கெடிச்சுட்டு டக்குன்னு அதை எழுதிட்டு அதுக்கு மேலே இருக்கிற டைம் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லப் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் நல் மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆக நிச்சயமாக இந்த சித்திரை மாதம் ஒரு அருமையான காலமாக நல்ல தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.